இஸ்ரவேலின் சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் கன்மலையே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஆறுதலே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு பணியாயிருப்பவரே ஸ்தோத்திரம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே ஸ்தோத்திரம். யாக்கோபின் வல்லவரே ஸ்தோத்திரம். யாக்கோபின் பங்காயிருப்பவரே ஸ்தோத்திரம். யாக்கோபை சிநேகித்தவரே ஸ்தோத்திரம். ஆலோசனையில் ஆச்சரியமானவரே ஸ்தோத்திரம். செயலில் மகத்துவமானவரே ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே ஸ்தோத்திரம். செயலில் வல்லவரே ஸ்தோத்திரம். ஒத்தாசை வரும் பர்வதமே ஸ்தோத்திரம். கோணலை செவ்வையாக்குபவரே ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஒரே பேரானவரே ஸ்தோத்திரம். பிதாவின் தூதனானவரே ஸ்தோத்திரம். கர்த்தரின் தூதனானவரே ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தூதனானவரே ஸ்தோத்திரம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனே ஸ்தோத்திரம். கர்த்தரின் சேனை அதிபதியே ஸ்தோத்திரம். எங்கள் சேனாதிபதியே ஸ்தோத்திரம். எங்கள் பாதுகாவலரே ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியஸ்தரே ஸ்தோத்திரம். எங்கள் சகோதரரே ஸ்தோத்திரம். எங்கள் அருணோதயமே ஸ்தோத்திரம். எங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பவரே ஸ்தோத்திரம். மகிமையின் பாத்திரரே ஸ்தோத்திரம். மகிமையின் கிரீடமானவரே ஸ்தோத்திரம். அலங்கார முடியுமானவரே ஸ்தோத்திரம். பாலகனும் குமாரனுமானவரே ஸ்தோத்திரம். இரக்கமும் மன உருக்கமுமானவரே ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவரே ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவரே ஸ்தோத்திரம். கழுகை போல எம்மை சுமக்கிறவரே ஸ்தோத்திரம். கண்மணி போல் எம்மை காப்பவரே ஸ்தோத்திரம். வலக்கரத்தால் தாங்குபவரே ஸ்தோத்திரம். வலப்பக்கத்தில் நிழலாயிருப்பவரே ஸ்தோத்திரம். ஒருவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஏக சக்கராதிபதியே ஸ்தோத்திரம்.
சாவாமையுள்ளவரே ஸ்தோத்திரம். நித்யானந்தரே ஸ்தோத்திரம். காணக்கூடாதவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். மகிமையின் பிரகாசமே ஸ்தோத்திரம். பிந்தின ஆதாமே ஸ்தோத்திரம். திராட்சை தோட்டக்காரரே ஸ்தோத்திரம். மெய்யான திராட்சை செடியே ஸ்தோத்திரம். நல்ல விதை விதைக்கிறவரே ஸ்தோத்திரம். கனி கொடுக்கும்படி கொடியை சுத்தம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியே ஸ்தோத்திரம். விசுவாசத்தை துவக்குகிறவரே ஸ்தோத்திரம். விசுவாசத்தை முடிக்கிறவரே ஸ்தோத்திரம். தடைகளை நீக்குபவரே ஸ்தோத்திரம். எனக்காய் யுத்தம் செய்பவரே ஸ்தோத்திரம். பட்சிக்கும் அக்கினியே ஸ்தோத்திரம். பயங்கரமானவரே ஸ்தோத்திரம். சகாயம் செய்யும் கேடகமே ஸ்தோத்திரம். மகிமையான பட்டயமே ஸ்தோத்திரம். பரலோக மன்னாவே ஸ்தோத்திரம். பரம குயவனே ஸ்தோத்திரம். பட்சபாதம் இல்லாதவரே ஸ்தோத்திரம். திட அஸ்திபார மூளைக்கல்லே ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்டவரே ஸ்தோத்திரம். நீண்ட ஆயுசுள்ளவரே ஸ்தோத்திரம். நீடிய சாந்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம். தேவ தன்மையின் சொரூபமே ஸ்தோத்திரம். சுத்த கண்ணனே ஸ்தோத்திரம். சபைக்கு தலையானவரே ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே ஸ்தோத்திரம். யுத்தத்தில் வல்லவரே ஸ்தோத்திரம். யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். பிசாசின் தலையை நசுக்கினவரே ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். மகிமையாய் வெற்றி சிறந்தவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனே ஸ்தோத்திரம். எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவரே ஸ்தோத்திரம். எல்லா தேவர்களிலும் மிகவும் பெரியவரே ஸ்தோத்திரம். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். எல்லா தேவர்களுக்கும் மேலானவரே ஸ்தோத்திரம். மிகவும் புகழப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய சம்பன்னரே ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியீரே ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவரே ஸ்தோத்திரம்.
கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குபவரே ஸ்தோத்திரம். விழுகிற யாவரையும் தாங்குபவரே ஸ்தோத்திரம். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவரே ஸ்தோத்திரம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கி காயங்களை கட்டுகிறவரே ஸ்தோத்திரம். சிறுவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவரே ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமே ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவனுக்கு வேண்டுதலை கேட்பவரே ஸ்தோத்திரம். சிறுமையானவர்களின் வழக்கை விசாரிக்கிறவரே ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிறவரே ஸ்தோத்திரம். சிறுமையும் எளிமையுமானவனை பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிறவரே ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவனை தீங்கு நாளில் விடுவித்து பாதுகாத்து சத்துருவின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்புக்கொடாமல் வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிறவரே ஸ்தோத்திரம். 1000 ஸ்தோத்திர பலிகளை முழுமையாக காண ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அநேக கிறிஸ்தவ பயனுள்ள வீடியோக்களை பெற கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.